எதிர்க்கட்சிகளின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் முகிலன். விவரங்கள். நந்தா, இந்திய அணி கூட்டணி சார்பாக துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய சுதர்சன் ரெட்டி தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் உடன் இருக்கின்றனர். நேற்று நாம் பார்த்தோம் சிபி ராதாகிருஷ்ணன், அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து களமிறங்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இன்று இந்திய கூட்டணி தரப்பில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் திமுக திருச்சி சிவா போன்ற பல கட்சியில் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இவர் தற்போது தனது வேட்புமனுவையும் தாக்கல் செய்யவிருக்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு ஏற்கனவே வேட்பாளர் அறிமுக கூட்டம் எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது? ஆதரவு கோருவதற்கான பணிகள் இப்போது தொடங்கும் முகில். கண்டிப்பாக நந்தா, ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்து தங்கள் கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் பணியை காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகள் தொடங்கிவிட்டன. ஏற்கனவே ஆம் ஆத்மியிடம் ஆதரவை கோரியிருக்கின்றன. மிக முக்கியமாக YSR காங்கிரஸிலிருந்து ஆதரவு கேட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே YSR ஏற்கனவே என்டிஏக்கு தனது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருந்த நிலையில் காங்கிரஸில் இருந்து ஜெகன்மோகன் ரெட்டியிடம் மீண்டும் அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கின்றனர். இனி இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தவிர வேற எந்தெந்த கட்சிகள் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவை வழங்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நந்தா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? ஒருபுறம் தெலுங்கு தேசம், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதை போல YSR காங்கிரஸ், அதே போல தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி, இந்த கட்சியினுடைய முடிவுகள் ஆதரவு யாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது? முகிலன், நாம் ஏற்கனவே அதாவது இந்த வேட்பாளர் அறிவித்த உடனேயே சந்திரபாபு நாயுடு தனது ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளருக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தனது ஆதரவு முழுமையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதாவது எதிர்கட்சியிலிருந்து அந்த ஆதரவை கோர தொடங்கியதிலிருந்தே சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் அல்லது அவரது மகன் இருக்கட்டும், ஆகிய இருவருமே தங்களது கட்சியின் முழு ஆதரவும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கே என்று அவர்கள் பல முறை உறுதி செய்துவிட்டனர். இதனால் தற்போது YSR காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததோ தற்போது அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தற்போது ஆந்திரா, தெலுங்கானாவில் இருக்கிறது. குறிப்பாக YSR காங்கிரஸ் யாருக்கு இந்த ஆதரவை வழங்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே என்டிஏக்கு தனது ஆதரவை தெரிவித்து விட்டார். இருந்த போதும் தற்போது இந்த வேட்பாளரின் காரணமாக, சுதர்சன் ரெட்டியின் காரணமாக தற்போது அவர் இந்த என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்? அவர் ஏற்கனவே அறிவித்தபடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு தனது ஆதரவை வழங்கவிருக்கிறாரா அல்லது தனது மாநிலத்தைச் சேர்ந்த சுதர்சன் ரெட்டிக்கு இந்த ஆதரவை வழங்குவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் முன்பாக, அதாவது இந்த வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பாக தமிழகத்தில் என்ன சூழ்நிலை இருந்ததோ தற்போது அது போன்ற ஒரு சூழ்நிலை தெலுங்கானாவிலும் இருக்கிறது. YSR காங்கிரஸ் சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி இனி என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது மற்ற கட்சிகளிடமும் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆதரவை கோரும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி முகிலன் விவரங்களுக்கு.